விஷயம் வந்து அதில் போன பயானில் வந்து அது குறிப்பிடாமல் விட்டுருச்சு, அது தவறிச்சு. அது ஆக்சுவலாக அது பயான்லேயே அதை நான் கொண்டு வரதா பிளான், அது நான் மறந்த ஸ்கிப் ஆகிருக்கு. அது கேள்வியில் வந்து நிறைய சகோதரர்கள் வந்து கேட்டிருந்தாங்க. அப்புறம் பர்சனலாகவும் வந்து நிறைய சகோதரர்கள் வந்து அதை கேட்டிருந்தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இம்ரான் ஹுசேன் வந்து 5G தானே வந்து தாபத்துல் அர்துன்னு இப்போ சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து வரப்போகிற அந்த சர்வாதிகார ஆட்சியை வந்து தாபத்துல் அர்து அப்படின்னு சொல்லி நீங்கள் குறிப்பிடுறீங்க. இது இம்ரான் ஹுசேன் சொல்லாத விஷயத்தை நீங்கள் அவர் சொல்கிற மாதிரி சொல்கிறீங்களே அப்படிங்கிற ஒரு இதில் வந்து ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. அது போன பயான்லேயே நான் குறிப்பிட வேண்டியது, அது தவறிடுச்சு. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, சகோதரர்கள் வந்து ஒரு ஒரு விஷயத்தை வந்து கவனிக்க தவறி இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இம்ரான் ஹுசேன் வந்து அந்த 10 பெரிய அடையாளங்களில் வரக்கூடிய அந்த அதிசய பிராணின்னு மக்கள்லாம் நம்பி வச்சுருக்காங்க இல்லையா. இப்போ அந்த இடத்துல அதை விளக்கம் சொல்லும்போது பீஸ்ட் வில் எமர்ஜிங் ஃப்ரம் எர்த் அப்படின்னு தான் சொல்கிறார். அதாவது பீஸ்ட் தாபத்துல் அர்து வெளிப்படும் அப்படிங்கும்போது அந்த இடத்துல அவர் விளக்கம் கொடுக்கும்போது அது வந்து இஸ்ரேலிருந்து வரக்கூடிய ஒரு ஆட்சி தான் அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுறாரு. அது குரானில் ஜெருசலம்ங்கிற அந்த புக்கிலையும் அது குறிப்பிடுறாரு. அது இல்லாமல் இன்னொரு வீடியோலையும் அது குறிப்பிடுறாரு. அதை பற்றி அதிகமாக அவர் பேசுறதில்லை. அதாவது அந்த புராணியை பற்றி அவர் பெருசாக பேசுறதில்லை. ஏன்னா அவருடைய டாபிக் வந்து வேறையாக இருக்குல்ல. அந்த குரானில் ஜெருசலம்ங்கிற அந்த டாபிக் இருக்கும்போது அப்போ அதை சுற்றி அவர் வேறு வேறு விஷயங்களில் பேசும்போது அவர் இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக வந்து அதிகமாக வந்து நிறைய இடங்கள் அவர் வந்து அவர் ரிப்பீட் பண்ணுறதில்லை. இஸ்ரேலுடைய அந்த சர்வாதிகார ஆட்சி தான் வந்து தாபத்துல் அர்துன்ட்டு நிறைய பயான்களில் அவர் சொல்கிறதில்லை. ஏன்னா அந்த டாபிக் வந்து அவர் அதிகமாக பேசுறதில்லை. அதே தஜ்ஜாலை பற்றி பார்த்தீங்கன்னா அதிகமான டாபிக்ஸ் வந்து அவர் பேசிகிட்டு இருக்கிறார். தஜ்ஜாலு அவ்வளு ஜமானு, தஜ்ஜாலு ஆஹிரு ஜமானு, தஜ்ஜாலன் ஜசது, இது மாதிரி நிறைய டாப்பிக்கில் பேசும்போது எல்லா இடங்கள்லையுமே அந்த இடத்துல வந்து தாபத்துல் அர்துன்னு குறிப்பிடும்போது அந்த 5G அந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ் தான் அது அப்படின்னு சொல்லி அவர் விளக்கம் வந்து சொல்கிறாரு. இப்போ இந்த இடத்துல சகோதரர்கள் எங்கே குழம்பிக்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது பழைய விளக்கம், இது புது விளக்கம். அந்த புது விளக்கம் வந்து எனக்கு தெரியல, அதனால் வந்து நீங்கள் பழைய விளக்கத்தை குறிப்பிடுறீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இது வந்து தவறான ஒரு புரிதல். இது நான் அவருடைய பயானை பார்த்த வரைக்கும், அது இல்லாமல் இன்னும் 2-3 சகோதரர்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட நான் விசாரித்த வரைக்கும், அந்த அவருடைய ரெகுலர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அப்போ அவங்களுடைய அந்த இது விசாரிக்கும். ஏன்னா எனக்கு இங்கிலீஷ் வந்து அந்த அளவுக்கு தெரியாது, இருந்தாலும் நான் புரிஞ்சுக்குவேன். அந்த ஒரு அடிப்படையில் நாம் விசாரித்த வரைக்கும் இரண்டுமே வேறு வேறு விஷயங்கள். இது ரெண்டுமே ஒன்றுன்னு நினச்சதுனால் ஏற்பட்ட குழப்பம் தான் அது. அதாவது இந்த தாபத்துல் அர்துன்னு சொல்லிட்டு 27ஆம் அத்தியாயத்தில் 82வது வசனத்தில் வரக்கூடிய அந்த தாபத்துல் அர்து அது வந்து இஸ்ரேலுடைய சர்வாதிகார ஆட்சியை தான் குறிக்கும். அதுதான் அவர் கொடுக்குற அந்த விளக்கம். அதே 34வது அத்தியாயத்தில் 14வது வசனத்தில் சுலைமான் நபியுடைய அந்த கைத்தடியை வந்து ஒரு தாபத்துல் அர்து வந்து அரிச்சது அப்படின்னு சொல்லி குரானில் வந்து அல்லாஹ் சொல்லுவான். அந்த இடத்துல அவர் விளக்கம் சொல்லும்போது அந்த தாபத்துல் அர்துக்கு வந்து அவர் என்ன சொல்லுவார்னா எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்பாங்க. ஒரே தாபத்துல் அர்துக்கு வந்து சௌரியத்துக்கு நீங்கள் 2 மாதிரி விளக்கம் சொல்லலாமா அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு கேள்வி கேட்கலாம். இது வந்து விளக்கம் நாம மட்டும் இல்லை, சுன்னத்துல் ஜமாத்தா இருக்கட்டும், தௌஹீத் ஜமாத்தா இருக்கட்டும், எல்லாருமே இந்த 2 வசனங்களுக்கும், அதாவது 27-82 வர்ற தாபத்துல் அர்துக்கு அதிசய பிராணி, பேசும் பிராணின்னு அவங்க விளக்கம் சொல்றாங்க. மொழியாக்கமும் அப்படிதான் பண்றாங்க. அதே 34வது அத்தியாயத்தில் 14வது வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தாபத்துல் அர்துக்கு அந்த இடத்துல என்ன கொடுக்குறாங்க, கரையான்கள்னு கொடுக்குறாங்க. அந்த கரையானுங்கிற அந்த கரையான் அரிக்கக்கூடிய அந்த கைத்தடி அப்படின்னு வருது இல்லையா 34வது அத்தியாயத்தில் 14வது வசனத்தில், அதைத்தான் இவர் எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்னு சொல்லி இவர் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்றாரு. அதே வந்து இந்த 27-82 பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் அவர் அதே கருத்துல தான் இருக்கிறாரு. அது மாறல. இவர் கருத்தை மாத்திக்கிட்டாரு, புது கருத்து அப்படின்னு சொல்றவங்க, இதை நான் கருத்தை மாத்திக்கிட்டேன்னு அவர் சொல்ற அந்த வீடியோ வந்து எனக்கு போட்டுங்க. அவர் சொல்ற விளக்கம் எனக்கு தெரியும். 5G பத்தி பேசுற வீடியோக்கள் அதை நம்மளும் பார்த்துருக்கோம், அது எனக்கு தெரியுது. அது வந்து அதான் நான் சொல்றேன்ல, ரெண்டும் வேற வேற விஷயங்கள்ங்கிறேன். ரெண்டும் ஒன்று தான். இது நான் பழைய கருத்து, இது என்னுடைய புது கருத்துன்னு சொல்லி அவர் சொன்னதே கிடையாது. அதனால நீங்க தான் தவறாக அதை புரிஞ்சிருக்கீங்கிறத வந்து நான் இதில் குறிப்பிடுறேன். நல்லா புரிஞ்சுக்கிங்க. 27ஆவது அத்தியாயத்தில் 82வது வசனத்தில் வரக்கூடிய தாபத்துல் அர்து, அந்த 10 பெரிய அடையாளங்களில் வரக்கூடிய அந்த தாபத்துல் அர்துங்கிறது அதிசய பிராணி என்று நம்பக்கூடிய அந்த தாபத்துல் அர்துங்கிறது ஜெருசலத்துடைய அந்த சர்வாதிகார ஆட்சியை குறிக்கும். அதே 34வது அத்தியாயத்தில் வரக்கூடிய 14வது வசனம், அதில் வரக்கூடிய அந்த கைத்தடியை அரிச்ச அந்த தாபத்துல் அர்து அப்படிங்கிறது அது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ், அந்த 5G குறிக்கும்ங்கிறது தான் இம்ரான் ஹுசேனுடைய கருத்து. அது பற்றி அது
இன்னும் வந்து நாம் அதை டெப்த்தாக போகல. அது தஜ்ஜால் டாபிக் வந்து இன்னும் நாம் வந்து அதை ஸ்டடி பண்ணல. இன்ஷால்லா அது தஜ்ஜாலை பற்றி விளக்கும் போது அது எப்படி அந்த 5G வந்து இவர் கம்பேர் பண்ணுறாரு அப்படிங்கிறத இன்ஷால்லா யோசிச்சு பார்ப்போம். இல்லைன்னா அது நம்முடைய விளக்கம் என்ன இருக்கோ அதை வந்து நாம் சொல்லுவோம். ஏன்னா அவர் சொல்கிறாங்க எல்லா விஷயமும் வந்து நம்ம வந்து ஏற்றுக்கிறதும் கிடையாது. ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தனியாக இருக்கும், அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தனியாக இருக்கும். இங்கே இந்த அடிப்படையில் இதுதான் இதோடைய விளக்கம். குர்ஆனுடைய 2 தாபத்துல் அர்தை பற்றி இருக்கு. இதுவும் வேற அதுவும் வேற. இவங்களே அப்படிதான் மொழிபெயர்த்து வச்சிருக்காங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல வரும்போது அதிசய பிராணி அந்த கைத்தடியை அரித்ததுன்னு சொல்லிட்டு குர்ஆனுடைய எந்த டிரான்ஸ்லேஷன்லையும் இல்லை. இந்த இடத்துல கரையான்களை அனுப்பினோம் அப்படின்னு தான் இருக்கு. கரையான்களை கொண்டு அந்த கைத்தடியை அரைக்க வச்சோம் அப்படின்னு சொல்லி தான் எல்லா சுன்னத்துல் ஜமாத்துடைய டிரான்ஸ்லேஷன், பிஜேவுடைய மொழிபெயர்ப்பு, தௌஹீதுடைய அந்த மொழிபெயர்ப்பில் எடுத்தீங்கனாலும் அப்படி தான் இருக்கே தவிர மற்றபடி 2 பேருமே 2ஆக தான் விளக்கம் சொல்கிறாங்க. ஸோ நாமளும் அந்த மாதிரி தான் 2ஆக விளக்கம் சொல்கிறோம். ஒரு தாபத்துல் அர்து வேற, இந்த தாபத்துல் அர்து வேறங்கிறது புரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த ஒரு குழப்பமும் கிடையாது. இது வந்து அந்த போன பயானில் அது குறிப்பிடாமல் விட்ட ஒரு விஷயம். இது ஒரு எக்ஸ்ட்ராவாக நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். இனியிலிருந்து அடுத்ததாக இன்ஷால்லா நீங்கள் அந்த சென்ற பகுதியுடைய தொடர்ச்சியை நீங்கள் இனிமேல் பாருங்கள். இப்போ இதில் கிரேட்டர் இஸ்ரேலை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கணும். ஏன்னா இந்த கிரேட்டர் இஸ்ரேலை பற்றி நிறைய முன்னறிவிப்பு இருக்கு. அதுவும் அந்த அவங்களுடைய அஜெண்டா இருக்குல்ல, அதுவும் சேர்த்து பார்த்தா தான் நிறைய விஷயம் புரியும். ஏன்னா அது நடக்க போற விஷயம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு இது நடந்துட்டு இருக்கிற இந்த கொரோனா போரியான விஷயங்கள் கூட என்னது, அதுக்காக வைக்கப்பட்ட ஒரு மூவ். செஸ் போர்டு இருக்கும், ராஜா அங்க இருப்பான், ராஜா இருப்பான், ஒரு லைன் இருக்கும், நடுவில் சிப்பாய்கள் இருக்கும், இந்த பக்கம் இருக்கும். இந்த பக்கம் நான் ஒரு சிப்பாய் எடுத்து இப்படி வைப்பேன். என் டார்கெட் என்ன, சிப்பாயை நவுத்துறதா, ராஜாவுக்காக அந்த ராஜாவை வந்து செக் வைக்கணும். அது வரைக்குமான ஸ்டெப்ஸ் நோசிட்டு இருப்பேன். அப்ப அந்த மாதிரி ஒரு மூவ் தான் என்னது இப்ப வச்சிருக்கிற இந்த மூவ். இந்த மாதிரி ஒரு நோய் வந்து தொற்று நோய் மூலமாக ஒரு விஷயம் வந்து இப்ப நடந்துட்டு இருக்குல்ல உலகத்துல. ஒரு சாதாரண வந்து இந்த அளவுக்கு பாதிப்புக்கு ரியாக்ட் பண்ணக்கூடிய மக்களை நம்ம உலகத்தையே ஸ்தம்பிக்க வச்சிருவோமா ஒரு நோய்க்காக. இது பின்னாடி இருக்கிற மூவ் என்னங்கிறது பேசுறேன். ஏதாவது சொல்றேன், இனி வாழ்க்கை இப்படிதான் இருக்க போகுது. நம்ம பயிற்சி எடுத்துக்கணும் மனதளவுல. இந்த 21 நாள் கலந்த உடனே மறுபடியும் வந்து தேனாறு பாலாறுலாம் கிடையாது. அப்ப இது எல்லாமே கிரேட்டர் இஸ்ரேல் அஜெண்டாவை நோக்கிய முதல் ஸ்டெப் தான் இது. இது தாபத்துல் அர்துடைய ஒரு செயல் தான் இது. இன்னைக்கு நீங்க வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் யாரு, இந்த மிருகம். அது எப்படி அதெல்லாம் வரும், அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாமே லிங்க் ஆகும் கடைசியா. பாத்தீங்கன்னா கிரேட்டர் இஸ்ரேல்னா என்ன, அகண்ட பாரதம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, இந்தியா, பாகிஸ்தானு, பங்களாதேஷ், இது எல்லாமே உள்ளடக்கி ஒரே பாரதம். இதுக்கு பேர் என்னது, அகண்ட பாரதம். இது யாருடைய கனவு, இங்க இருக்கக்கூடிய RSS இவங்க போன அந்த மாதிரி கனவு. அதே மாதிரி தான் அகண்ட இஸ்ரேல், கிரேட்டர் இஸ்ரேல், பெரிய இஸ்ரேல். அந்த ஒரு இஸ்ரேலை நோக்கி தான் அவங்க ஆசைப்படுறாங்க. ஏன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா இஸ்ரேல்களும் அங்க வரணும், நிலப்பரப்பும் பெரிய லெவல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மனித குலத்தையும் அவங்க தலைமை தாங்கி அங்க வழி நடத்தணும். ஒரு புனித தலம் வேற அங்க கட்டணும், ஒரு காபா அவங்க கட்டணும், அதை கிப்லாவா உலகத்துக்கே வைக்கணும். சிறிது காலம் தள்ளி அது வந்து மசீம் வந்து அந்த வந்து அதுல உட்கார்ந்து ஆட்சி பண்ணும். இதுதான் அவங்களுடைய கிரேட்டர் இஸ்ரேலுடைய 3 அவங்களுடைய கோரிக்கைகள். அதாவது நிலப்பரப்பு பெருசு, வழிபாட்டு தலம் காபா ஒன்று கட்டணும், 3ஆம் கோயில் கட்டணும், பிளஸ் மசாயா உட்கார வச்சு ஆட்சி வந்து செய்ய வைக்கணும். இது பாத்தீங்க அப்படின்னா பைபிள்ல வந்து முன்னறிவிப்பு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ் இது கொடுத்தானான்னு கேட்டா ஆமா கொடுத்துருக்கான். ஆனா அது எப்போனா நல்லபடியா நடந்துக்கும் போதுதான். இது பாத்தீங்கன்னா ஆதியாகமம்ல 15ஆம் அத்தியாயத்துல 18ஆவது வசனத்துல அந்த நிலப்பரப்புகளை அல்லாஹ் சொல்றான். சிரியா, லெபனானு, எகிப்துடைய சில பகுதி, சவுதி அரேபியால பாதி, ஈராக்ல ஒரு பகுதி பாதி, துருக்கியில ஒரு பிட்டு, இது எல்லாமே சேர்த்து என்னது கிரேட்டர் இஸ்ரேல். இதற்காகத்தான் 3ஆம் உலக போர் நடக்கும். இது இங்க வாழ்ந்துட்டு இருக்கிற முஸ்லீம்கள் எல்லாம் சாவாங்க. அப்ப அது கொல்லும் போது நடந்துக்கும்ல, அதுதான் மிருகம். அந்த மிருகத்தை என்ன நினைச்சுக்கிறாங்க, நல்ல மிருகம் நினைச்சுக்கிறாங்க. அது நம்ம ஜமாத்து சார்பா தாவா செய்யும். நம்ம ஜமாத்து தாயி, மாநில பேச்சாளர் தாயி மிருகம் அவர்கள், மாண்புமிகு மிருகம். இப்படி கிடையாது. அந்த மாதிரிலாம் மிருகம் பேசுற ஆடியோ கேசட் நம்ம வித்துடலாம். மிருகம் 18க்கும் மேற்பட்ட தலைப்புல பேசிருக்கு, இப்படிலாம் பேசாது. மிருகம் சுழு கெடுக்கிறதுக்கு வருது. நமக்கு மிருகம் வந்து நமக்கு நல்ல மிருகம் கிடையாது, அது கெட்ட மிருகம். அது கொல்றதுக்காக அல்லாஹ் அனுப்புறான். அப்ப இதை வந்து அல்லாஹ் சொல்றான், இவ்வளவு பெருசா அவங்களுக்கு நாடு வேணும். அவங்க அதை மேப் வச்சிருக்காங்க. கிரேட்டர் இஸ்ரேல் நம்ம சொல்றதுல அது எப்படி அப்படின்னா, கிரேட்டர் இஸ்ரேல் கூகுள் டைப் பண்ணு, அவங்களே ஒரு மேப் வச்சிருக்காங்க. எத்தனை மேப் இருக்கு நீங்களே பாரு. அது அவங்க இஸ்ரேலுடைய சட்டசபைக்கு போனீங்கன்னா, கென்னசெட் அப்படிங்கிறது அவங்களுடைய சட்டசபை.
அந்த சட்டம், அந்த பார்லிமெண்ட், இந்த பார்லிமெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒட்டி வச்சிருந்தாங்களாம். பார்லிமெண்ட்லயே உள்ள இதுதான் எங்களுடைய வருங்கால மேப், இன்னைக்கு மேப் இல்ல, வருங்காலம் இவனு வச்சிருக்கான்ல, இங்க இருக்கிறவங்க வச்சிருக்காங்க அகண்ட பாரதம்ட்டு, அந்த மேப் அவங்ககிட்ட கேட்டு பாருங்க. அப்ப அது மாதிரி கிரேட்டர் இஸ்ரேல் மேப் அவன் வச்சிருக்கான். அப்ப அந்த பகுதி வந்து பைபிள்ல வந்து அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்ததா ஒரு வாக்குறுதி வந்து இருக்கு. அதே மாதிரி அதாவது இப்ராஹிம் நபிக்கு அது வாக்குறுதி கொடுத்ததா எந்த இடத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆதியாகமம்ல இப்ராஹிம் நபிட்ட அல்லாஹ் சொல்றான், அந்த வாக்குறுதியாவே கொடுக்குறான். அதே மாதிரி யாத்ராமுகம்ல பாத்தீங்க அப்படின்னா 23ஆம் அத்தியாயத்துல 31, 32, 33ல மூசா நபிக்கு இந்த வாக்குறுதி கொடுக்குறான், மூசா நபிக்கும் இது கொடுக்குறான். இதே பாத்தீங்க அப்படின்னா குர்ஆனும் வந்து இது ஒத்துக்குது. இப்படி மூசா நபிக்கு அந்த புண்ணிய பூமி ஜெருசலம் எல்லாம் கொடுத்தானான்னு கேட்டா ஆமா கொடுத்தான்னு. இது பாத்தீங்கன்னா 5ஆம் அத்தியாயத்துல 21ஆம் வசனத்துல அல்லாஹ் சொல்றான், என் சமூகத்தாரே உங்களுக்காக அல்லாஹ் விதித்துள்ள புண்ணிய பூமியில் நுழையுங்கள். அப்போ அந்த புண்ணிய பூமி எது? இதுதான் அர்ஸ முகத்தஸா. அர்ஸுங்கிறது பூமி, புண்ணியம்ங்கிறது முகத்தஸ். அர்ஸ முகத்தஸா இதுதான் வந்து இம்ரான் ஹுசைன் சொல்லுவாரு, தாபத்துல் அர்ஸ அப்படின்னா தாபத்துல் அர்த முகத்தஸா, புண்ணிய பூமியில் இருந்து ஒரு பிராணியை வெளிப்படுத்துவோம், இப்படிதான் பொருள். குர்ஆனை வச்சு விளக்கம் அவர் கொடுக்கிறார். புண்ணிய பூமியில் நுழையுங்கள், இன்னும் நீங்கள் புறமுதுகு காட்டி திரும்பி ஓடாதீர்கள், அப்படி செய்தால் நீங்கள் நஷ்டமடைந்தவர்களாக திரும்புவீர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். இப்போ உங்களுக்காக அல்லாஹ் விதித்துள்ள, அப்ப அல்லாஹ் உங்களுக்கு விதிச்சது உண்மைதான். ஆனா அது எப்போன்னா அல்லாஹ்வை மட்டுமே அவர்கள் சார்ந்திருந்து நல்லறங்கள் செய்து அதை நல்லபடியா வாங்கணும். அமெரிக்காவை சார்ந்திருந்து தீயறம் செய்து அநியாயமா புடுங்க கூடாது. அப்படி புடிங்க அந்த இடத்துல குடியேறினீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் வாஷ் போடுறதுக்கு மசி எல்லாம் அனுப்புவோம், யார ஈசா நபி எல்லாம் அனுப்புவோம், அவங்க இந்த பனிஷ்மெண்ட்டை கொடுப்பாங்க. இதுதான் வந்து விஷயம். இப்ப இந்த கிரேட் ரிசல்ட் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நடக்கும். அதுதான் வந்து 27:82 அல்லாஹ் சொல்றான், பூமியிலிருந்து ஒரு பிராணி வெளிப்பட்டுரும், அது கண்டிப்பா நடந்துரும் சொல்றான். இது ஹதீஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒரு விளக்கம் இருக்கு. அதான் அந்த பைத்துல் முகத்தஸின் எழுச்சி மதீனாவின் வீழ்ச்சிக்கான நேரமாகும். பைத்துல் முகத்தஸ் எழுச்சி பெறுவது மதீனாவை வீழ்த்தி விடும். மதீனாவின் வீழ்ச்சி பெரிய போருக்கான நேரமாகும். பெரிய போர் கான்ஸ்டான்டின் நோபிலின் வெற்றிக்கான நேரமாகும். கான்ஸ்டான்டின் நோபிலின் வெற்றி தஜ்ஜாலின் வெடிப்பழுதலுக்கான நேரமாகும். அப்ப சீக்வன்ஸ் வந்துருச்சு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸ் சொல்றாங்களா, பைத்துல் முகத்தஸுடைய எழுச்சி மதீனாவுடைய வீழ்ச்சிக்கு நேரமாகும். அப்ப மதீனாவுடைய எண்டு வரைக்குமே அவங்க பிடிச்சிருவாங்க அப்படிங்கிறதும் இதுல இருந்து ஒரு புறப்படு பார்க்க முடியுது. மதீனாவுடைய வாசல் வரைக்குமே இஸ்ரேலுடைய கவர்மெண்ட் வந்துடும். தஜ்ஜால் மதீனாவுடைய வாசல் வரைக்கும் வந்துருவான்னு இருக்குல்ல, தஜ்ஜால் மதீனாவுடைய வாசல் வரைக்கும் வந்துருவான். அதுக்கப்புறம் வானவர்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடுவாங்கன்ட்டு. அப்போ கிரேட்டர் இஸ்ரேல் அஜெண்டால அவங்க வந்து இது வரைக்குமே அவங்க வந்து கணக்கு போட்டு வச்சிருக்கிறாங்க. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு சில ஹதீஸும் வச்சு பார்க்கும் போது இஸ்ரேலு தான் அந்த பிராணிங்கிறது அழகா புரியுது. ஒரு சையான ஹதீஸ் என்ன ஹதீஸ்ன்னு பாத்தீங்கன்னா அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். இது சையான தரத்துல இருக்கு. முஸ்னத் அஹமதுல 22,664. புகாரி இமாம் வந்து அவர் எழுதின ஒரு புக்கு தாரிகுல் கபீர்ன்ட்டு, அதுல பாத்தீங்கன்னா 6வது வால்யூம்ல 172வது ஹதீஸ் புகாரி இமாம் குறிப்பிட்டிருக்கிற ஹதீஸ் பிளஸ் அகமதுல வருது. சை நாசிருத்தீன் அல்பானியோடைய அந்த தஹகீம்ல பாத்தீங்கன்னா சைன்னு தான் அது கொடுத்துருக்காங்க. இது பலவீனம்லாம் இந்த ஹதீஸ் வந்து சொல்ல முடியாது, இது ஒத்துக்கிறாங்க. சலஃபி ஆலிம் ஒரு ஆள் வந்து யூடியூப்ல ஒரு பயான் அப்லோட் பண்ணியிருக்கிறார் பிராணியை பத்தி, அவர் குறிப்பிடும்போது இந்த ஹதீஸும் குறிப்பிடுறாரு. புரியுங்களா? அப்ப அதையும் கூடுதல் தகவல் சொல்லிடணும். கேட்டா உடனே அப்புறம் வேற வேற மாதிரி இவங்க மேட்ச் பண்ண உடனே அந்த ஹதீஸ் பலவீனம்னு சொல்லக்கூடாது. சலஃபி உலமாக்களே இந்த ஹதீஸை வந்து பலம்னு சொல்லி அதை வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு பிராணி வந்து வெளிப்படும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு பிராணி வெளிப்படும், அது மனிதர்களின் மூக்கின் மீது ஒரு அடையாளம் போடும், அவர்கள் நீண்ட நாள் வாழ்வார்கள். ஒரு மனிதர் ஒட்டகம் ஒன்றை வாங்குவார், அவரிடம் வேறு ஒருவர் கேட்பார், நீ யாரிடம் இருந்து இந்த ஒட்டகத்தை வாங்கினாய் என்று. அதற்கு அவர் கூறுவார், முத்திரை வைத்திருந்த ஒருவரிடம் இருந்து நான் இதை வாங்கினேன். அந்த பிராணி வந்து ஒரு முத்திரை போடும், அந்த முத்திரையை வந்து வச்சதுக்கு அப்புறம் ஒரு ஆள் ஒட்டகம் வாங்குவாரு, ஒரு ஆள் கேட்பாரு, ஏப்பா யார்கிட்டப்பா ஒட்டகம் வாங்கினேன்ட்டு. இந்த முத்திரை வச்சிருந்த ஒரு ஆள்கிட்ட நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி அந்த பிராணி பேசுங்கிற. அப்ப இவ்வளவுதான் இந்த டீட்டெயில் இருக்கு. அப்ப இதுல வந்து என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னு பாத்தீங்கன்னா, எல்லா மனிதர்கள் மீதும் அது முத்திரை போடும் சொல்லி யார் சொல்றான்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு ரவுடி கும்பல் எல்லார் மேலேயும் முத்திரை போட முடியுமா? எல்லாரையும் கம்பல் பண்ணி ஒரு சீல் வைக்க முடியுமா? ஒரு மத கும்பல் எல்லா மேலேயும் முத்திரை போட்டு ஒரு சீல் வைக்க முடியுமா?
அந்த மதத்தை பின்பற்ற